இருக்க முடியாது. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானமோ சந்தோஷமோ நிரந்தரமானது கிடையாது. பிரியமானவர்களே, நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க சந்தோஷம் எங்க கிடைக்கும்னா பெரிய பெரிய பார்ட்டிஸ்லயும், பெரிய பெரிய திருமண மண்டபத்துல நடக்கிற கச்சேரியிலையும், பெரிய பெரிய பர்த்டே நடக்கிற இடத்துலயும் தான் நிரந்தரமான சந்தோஷம் நினைச்சிட்டு இருப்போம். நான் சொல்லவா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்றேன். அவருடைய சமூகத்துல கிடைக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுலையுமே இருக்க முடியாது. அது நிரந்தரமான சந்தோஷம், அது அழியாத சந்தோஷம், உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, இந்த கிருபையினால் நிரப்புவீராக, இந்த அபிஷேகத்தினால நிரப்புவீராக. அப்பான்னு கூப்பிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இந்த தெய்வீக ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை அதிகமாக மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு அந்நிய பாஷையோடு கூட அவர்கள் முகங்களோ வெட்கப்படவில்லையாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க எதையோ பார்த்து அவருடைய முகம் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். இதோட நாள்ல அவருடைய சமூகத்துல அவருடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிற உங்களை தேவன் ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டாரு. ஒரு நாளும் கடன் பிரச்சனையில தலைகுனிய விட மாட்டாரு. ஒரு நாளும் குடும்ப பிரச்சனையில தலைகுனிய விட மாட்டாரு. ஒரு நாளும் வியாதியில உங்களை மறிக்க விட மாட்டாரு. எல்லா வியாதியின் மேல் அதிகாரம் உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Amen.